ஹalleluya. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுட நாடுகிறே, ஆர்வமுட நாடுகிறேன். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. இன்னும் அறிய ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே, ராஜாவும் எல்லாரும் கேளுங்க, உடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே, உடைய சமூகம் போதப்பா, உடைய மகிமை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துதிகளினில் வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளனே. ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆஹா பிரசன்னா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னா பிரசன்னா. அப்படியே எல்லாரும் எழுத நிற்கலாமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழுப்பிட்டு ஆண்டவரே, வாஞ்சிங்க விரும்புங்க. தேவனுடைய பிரசன்னம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்ன. இன்னும் உம்மை அறியன ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியணும். எங்களுக்குமே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குமே இன்னும் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரபலா ஷகலதியா கரபரதியா தரபலபரபா சே இன்னும் கெட்டி ஆண்டவரே மோடு நெருங்கி இருக்கணும்.
எங்க வாழ்க்கை முழுவதும் உம்மையே அண்டிக் கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சரத்தை மீண்டும் சொல்ல எல்லாரும், ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கேட்டி சேரணுமே, இன்னும் கேட்டி. அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஒருத்த சத்தத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தூய ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேகியோ அனல் மூட்டுமையா, அனல் மூத. ரெண்டு வார்த்தை தேவனிடத்தில் கேளுங்க இந்த காலவேள. ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா என்னை அபிஷேகியோ. அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுமையா, அனல் மோட்டோ தோய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஒற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டோ நல்லவரே, வல்லவரே, வரவே வல்லவரே. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, ஆவியானவரே, அன்பர் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆவியான தேவன் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ உந்த நினைவால் நிரம்ப. எங்கள் நினைவுகளை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே, சிந்தைகளை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே, இருதயத்தை ஆளுக செய்யுங்க ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் வருவதாக. இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லா பிறர் காயமாற்ற வேண்டும். எல்வாயேனப்பா, ஆசீர்வாதமாய்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா. பிறர் உமக்கு உகந்த தூய பலியா என்னை தருகிறேன்.
உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஒப்பு கொடுங்க. உமக்குகந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேக தாலை நீர. உள்ளத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துங்க. ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேக தாலை. கைகளை உயர்த்தி அசைத்து எல்லாரும் கடைசியா ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆராதனை ஆராதனை ரிமானா சகலதரதயாலதரபா ரிமானதரதலதரபா அன்பரீஸ் ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசுரா தேவனு. அப்படி அந்நிய பாசைகளை கர்த்தரை ஆராதிங்க எல்லாரும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்நிய பாசை வரங்களை பெற்றவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவர்கள் நிரப்பி இருக்கிறார். வாய்களை திறந்து அந்நிய பாசைகளை பேசி துதிங்க. கொஞ்ச நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி உங்கள் துதிகளை அந்நிய பாசையின் மூலமாய் ஆண்டவரை ஆராதிங்க. அந்நிய பாசைகளை பேசி உங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டு பண்ணுங்க. அந்நிய பாசைகளை பேசும் பொழுது ஒரு தேவ பலன் உங்களை நிரப்போ. ரகசியங்களை கர்த்தரோடு கூட பேசுகிறீங்க. அந்நிய பாசை உங்க ஆவியை அனலாக்கோ. உங்களை பலப்படுத்த வல்லமையுடையது. தேவனோடு உறவு கொள்ள வைக்கிற அந்நிய பாசை. ஓ ரமனா சேரதியாக ரதி அத்தரகலதரபலபா ஓ ரமனா நெனே கரதரபலபாஷே ஓ ரதலதயாலதரபலதியாக்கரதியாதரதரதரபலபா ரிமனா ஷேகலதரா ஓ ரியாதரா ரியாதலதரா தியாலராதரா. நன்றி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். காலையிலே உடைய சத்தத்தை கேட்க பண்ணோம். காலையிலே உமக்கு நேரே வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய மகிமையினால் இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தின் அளவில்லாத வல்லமைகளை நிரப்புவதாகப்பா. ஆவியானவருடைய அபிஷேக தைலம் எங்கள் மேலே இருந்து ஆண்டவரை இப்பொழுது எங்களை அனலாக்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி கொழுந்து விட்டு எரிவதாக, எங்கள் இறுதி எங்கள் அனலாக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உன்னத பலத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் தேவனுடைய விசேஷத்தை கரம் இறங்குவதாக, விசேஷத்தை கரம் இறங்குவதாக. இந்த கால வேளையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குவதாக. அனல் மூட்டுகிற தேவ மகிமை இறங்கி வருவதாக. அனல் மூட்டுகிற தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சிந்தைகளை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியை மறுரூபப்படுத்துங்கப்பா. ரபலா ஷேகலாத ரபலதியா கரதி அந்தரவரபா. உடைய அளவில்லாத பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை அறைக்குள்ள அழைத்து கொண்டு போய் அவருடைய அன்பில் களி கூறுவோம். உடைய அறைக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தோட கையை பிடிச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. ஒரு வசனத்தை சொல்லி அவங்க பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். காலையில் ஒரு வசனத்தை சொல்லுங்க. ஒரு தேவ வாக்குத்தத்தை சொல்லி கர்த்தர் உங்களை இப்படியே ஆசீர்வதிப்பார்
எல்லாருக்கும் தெரிஞ்சபடி உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ என்ன செய்வ? சுகமாய் இருப்பாயாக. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த மாரநாதா ராஜசேனை வாலிப ஊழியத்தினுடைய தலைவர்களாய் தேவ சமூகத்தில் 2 நாட்கள் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்படும்படியாய், கர்த்தர் கொடுக்கிற வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அர்ப்பணித்து வந்த உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விஷயம் இந்த காலவெளியில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 34:10 மோசேக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். பூமி எங்கும் எந்த ஜனத்தினிடத்தில் செய்யப்படாத காரியத்தை உன் மூலமாக நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் அப்படி செய்வார். உங்களை ஒரு யூனிக்காக, உங்களை ஒரு வித்தியாசப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் தியானத்திற்காகவும் அதே நேரத்தில் போதனைக்காகவும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம். நம்ம தேவனுடைய இருதயத்தினுடைய துடிப்பை உணர்கிறவர்கள், தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்கிறவர்கள், தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொண்டு அந்த இருதயத்திற்கு ஏற்றபடி வாழுகிறவர்கள். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொன்னார். யோவான் என்ற அப்போஸ்தலன் இயேசுவினுடைய மார்பிலே அந்த பந்தியிலே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, உங்களை ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்ன பொழுது பேதுரு கேட்கிறான், யார் என்னை காட்டி கொடுப்பார் என்று சொல்லி, நீயா நானா யாரு கேட்ட உடனே அந்த யோவான் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். மார்பிலை சாய்வது என்பதெல்லாம் என்ன? தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு என்ன, அவருடைய பல்ஸ் என்ன, அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அவருக்குள்ள இருக்கிற மன விருப்பத்தை நம்ம அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நாட்கள் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்மளாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதல்ல வாழ்க்கை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது தான் வாழ்க்கை. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவது சுய வாழ்க்கை, அது மாம்சமான வாழ்க்கை, அது மாம்சத்துக்குரிய மனுஷன் செய்கிற வாழ்க்கை. ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் தேவனுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை அறிந்து கொண்டவனாய், தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய சித்தம் இந்த நாட்களில் என்ன, அவர் எதையெல்லாம் அவர் நடப்பிக்க விரும்புகிறார் என்பதை தேவனுடைய அந்த ஞானத்தை உள்ளான மனிதனிலே பெற்றுக்கொண்டு உள்ளான ஆவியிலே அதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழுகிறவர்களை இந்த நாளில் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், ராஜாவாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக ஏலியனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய பவர் ஆண்டவர் எடுக்க போறாரு. அப்போ சொன்னாரு, என் இருதயத்திற்கும் என் உள்ளத்திற்கும் ஏற்ற ஒருவனை நான் ஆசாரியன் ஆக்க போகிறேன் என்று சொன்னார். என் இருதயத்திற்கும் என் சித்தத்திற்கும் என்னுடைய இருதயத்திற்கும் ஏற்ற ஒருவனை ஆண்டவர் உங்களை இந்த நாட்கள் அப்படி ஏற்றவர்களா, என் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று கர்த்தர் உங்களை நேசித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அன்பு வாலிபனே, அன்பு வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் மாறணும். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நான் புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவருக்காக என் ஆண்டவருடைய வாஞ்சைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாலிபனாய், வாலிப தலைவராய் இருப்பேன் என்கிற இந்த நாட்களில் உங்களுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் சொல்லுகிறதா இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவருடைய மனதை புரிஞ்சுக்கிறீங்க, அவருடைய பாரம் எந்தெந்த நாட்களில் என்னென்ன பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறதை புரிந்து கொள்வீங்க. இன்றைக்கும் தேவனுடைய ஒரு பெரிய விருப்பத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆழமா படிக்கணும். ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அதற்குள்ள என்ன காரியங்களை தேவன் சொல்லுகிறார் என்பதெல்லாம் கவனிக்க வேண்டும். கவனிங்கள். பூமியின் மேல், எதற்கு மேல? பூமியின் மேல், இந்த உலகத்தின் மேல் அக்கினியை போட வந்தேன். அப்ப அது உலகத்தில் இருக்கிற அக்கினி அல்ல, அவர் ஒரு அக்கினியை வைத்திருக்கிறார். அந்த பரலோக அக்கினியை, அந்த பரலோக பலிபீடத்தின் அக்கினியை கேருபீன்கள் சேராபீன்கள் கொண்டு வந்து ஏசாயா நாவை தொட்டு சுத்திகரித்த அந்த அக்கினியை, பலிபீடத்தை பட்சித்த எலியாவின் அக்கினி, அன்னைக்கு கிதியோனுடைய பலிபீடத்தின் மேலே இறங்கி அந்த பலியை அங்கீகரித்த தேவனுடைய அக்கினி, அந்த பரலோக அக்கினியை இந்த பூமியிலே போடுவதற்காக தேவன் விரும்புகிறாராம். வேதம் சொல்லுது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். எதற்கு இயேசு வந்தார்? எதற்கு வந்தார்? அக்கினியை போட வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்கவே இயேசு உலகத்திற்கு வந்தார். இப்ப இயேசு எதற்கு வந்தார்?
அவர் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அக்கினி ஒரு வல்லமை உள்ளது. அக்கினி ஒரு காரியத்தை சுட்டி எரிக்கும், அது பட்சிக்கிற வல்லமையுடையது. அக்கினி ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையுடையது. ஆம், தேவனுடைய பரலோக அக்கினி ஒரு மனுஷனை சுத்திகரிக்கும், ஒரு மனுஷனை தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுவதற்காக அவர் அக்கினியை போட வந்தார். இயேசு வரும் பொழுதே அவர் அக்கினியாகவே கடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், அக்கினியை போட வந்தேன். அடுத்து சொல்லுகிறார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். இப்பொழுது இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு சொன்ன 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு சொன்னது இப்பொழுதே. இதெல்லாம் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். தேவன் இதை எழுதி வைத்திருக்கலாம், அன்னைக்கே எழுதி வச்சிருக்கலாம், வேற மாதிரி சொல்லிருக்கலாம். இப்பொழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறதுனால இந்த நிமிஷத்திலேயே, வாழ்நாட்கள்லேயே, உன்னுடைய ஜீவிய காலத்திலேயே, உன்னுடைய தலைமைத்துவத்துக்குள்ளேயே, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் எல்லைக்குள்ளேயே, இந்த நாட்களிலேயே அக்கினியை போட வந்திருக்கிறேன். இப்பொழுது அது எப்படி எரியணுமா? பற்றி எரியணும். ஆண்டவர் சொல்றதுனா சும்மா அக்கினியா இருந்துடாதியா, பற்றி எரிகிற அக்கினியாய் மாறணும். யோவான் ஸ்நானகன் கொஞ்ச காலம் வாழ்ந்தான், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவருடைய வெளிச்சத்தில் நம்ம எல்லாம் கலிகூறுகிறோம். எலியா ஒரு அக்கினியானவனாய் வெளிப்பட்டிருந்தான். அன்பானவர்களே, தேவனுடைய அக்கினியை இந்த பூமியிலே கொண்டு வந்து கொடுக்கிறவர்கள் தான் நம்ம. அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு? உங்களை அக்கினியாய் மாற்றணும். அடுத்து உங்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றணும். எபிரேயர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினியின் ஜுவாலைகளாகவும் கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி, இந்த நாட்களில் நீங்கள் புறப்பட்டு உலகத்தில் போறீங்க. ஆண்டவர் உங்கள் அக்கினியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். சிம்சோன் என்ற ஒரு மனிதன், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், அவனை ஆண்டவர் அழைத்தார். அவன் நாட்களில் பெலிஸ்தேர்கள் இஸ்ரவேல் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிராய் நிற்கிறார்கள். அந்த பெலிஸ்தேர்களை மேற்கொள்வதற்காக சிம்சோன் என்ன பண்ணான் தெரியுமா? 300 நரிகளை பிடித்தான். எத்தனை நரிகளை பிடிச்சான்? நம்மெல்லாம் 2 ஆத்துமா ஆதாயம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். 300 நரிகளை பிடித்து அந்த நரிகளுடைய வாள்களை ஒன்னா 2 நரிகளை சேர்த்து இணைத்து கட்டினானா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. தேவனுடைய வல்லமை அவனை இணைக்க வைக்கிறது பாருங்க. அந்த நரிகளை பிடிச்சு அதுல கட்டி அந்த நரிகளுடைய வாள்களில் தீ பந்தங்களை கொளுத்தி ஓட விட்டானா. அது பெலிஸ்தியர்களுடைய வெள்ளாமையிலே விளைச்சலுக்குள்ளே புகுந்து போய் அவர்கள் சாப்பிடும்படியாய் அவர்கள் ஆயத்தப்படுத்தி அவருடைய ஆகாரத்தில் அவருடைய விளைநிலங்களுக்குள்ளெல்லாம் கடந்து போய் எல்லாத்தையும் பட்சித்து எரித்து போட்டு விட்டது. அந்த தேவனுடைய அக்கினி இன்னைக்கு பெலிஸ்தியர்கள் விளைய பண்ணிருக்கிற சுபாவங்களை, பெலிஸ்திய ஆவிகளை, உலகத்தில் இருக்கிற பெலிஸ்தியன் உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா தந்திரங்களையும் அவனுடைய கிரியைகளையும் மாம்ச கிரியைகளையும் அழிக்கும்படிக்காக கர்த்தர் உங்களை அக்கினியா வைத்திருக்கிறார். நீ உலகத்தில் புறப்பட்டு போறீங்க. இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு போகும் பொழுது கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இருக்க போகிறது. வாயிலிருந்து அக்கினி புறப்படும். உன்னை போகிற இடத்துல தேவனுடைய அக்கினி வெளிப்படும். அந்த அக்கினியை கொண்டு வருகிற கர்த்தர் உங்களை இந்த நாட்கள் அழைத்துக் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப ஆண்டவருடைய அக்கினி 3 நிலைமைகளிலே வேதத்தில் இறங்கி வந்திருக்கிறதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி எப்படி இறங்கி வந்திருக்கிறது? 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தேவனுடைய அக்கினி எப்படி வருது? இந்த உலகத்தில் அக்கினினா விறகை எடுத்து அதை பத்த வச்சா அக்கினி வந்துடும், மண்ணெண்ணெய் ஊத்துனா அக்கினி வந்துடும். உலகத்தில் எரிபொருட்கள் இருக்குது, அது மேலே பச்சை உலகத்தினுடைய அக்கினி எரிஞ்சிடும். இன்றைக்கெல்லாம் உலக மனிதர்கள் கடவுளை தரிசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு சபரிமலைன்னு ஒரு இடம் இருக்குது கேரளாவில். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே தரிசனம் கிடைக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் கிடைக்கும். அங்கே ஒரு புல்மேடு இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதிவாசிகள் பெரிய ட்ரம்மை, அந்த நாட்களில் பெரிய பந்தங்களை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை உயர்த்தி பிடிப்பாங்க. அது எரியும் பொழுது இங்கே எல்லாரும் கரகோஷம் விடுவாங்க. அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு சாமி தரிசனம் கிடைச்சிருச்சு. அக்கினினால என்ன செஞ்சு சாமி
வெளிப்பட்டுருச்சு அப்படிம்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உலக அக்கினியினாலேயே தங்கள் தெய்வத்தை அடையாளப்படுத்தும் பொழுது, நம்முடைய தேவன் இப்படி அல்ல. அவர் வித்தியாசமா அக்கினியை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் பாகாலின் பலிபீடத்தில் தம்முடைய அக்கினியை வித்தியாசப்படுத்தினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டிய அக்கினி பரிசுத்த தேவனுடைய அக்கினி. அந்த அக்கினி எங்க இருந்து புறப்படும்னா, அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். பழைய ஏற்பாட்டினுடைய அக்கினி அது மனுஷன் பார்க்கும் பொழுது இறங்கி வந்து நம்ம கண்களுக்கு முன்னால் அப்படியே பிரத்யட்சமாகவே வந்து இறங்கி நிற்கும். அது பழைய ஏற்பாட்டினுடைய அக்கினி. புதிய ஏற்பாட்டிலே தேவன் அக்கினியை உங்கள் இருதயங்கள் அனல் கொண்டு எரியவில்லையா? எம்மா ஒரு சீஷர்கள் நடந்து போகும் பொழுது இயேசுவும் கூட நடந்து போகிறார். உயிர்த்தெழுந்த அந்த மூன்றாவது அந்த நாளிலே, அன்றைக்கு சாயந்தர வேளையில நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசு பேசிக் கொண்டிருந்த வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது, அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியணும். உங்களுக்கு தேவனுடைய அக்கினி உங்க இருதயங்களுக்குள்ள எரியுறது பார்க்கணும் நீங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை ஊழியர்கள் பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அக்கினியினுடைய ஒரு வல்லமை வெளிப்படுகிறத நீங்க பார்க்கலாம். அந்த அக்கினி எழும்பும் பொழுது கர்த்தாவே நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அந்த அக்கினி உங்கள் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் கொடுப்பாரு. அந்த அக்கினி வரும் பொழுது, கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சுட்டி எரிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. மாம்சத்தில் உங்களால் விட முடியாத சில பாவங்கள் இருக்கும். இந்த இடத்துல கூட நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரும் மனுஷருக்கு முன்னால நல்லா இருக்கிறோம். ஆனா உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தை பிசாசு அறிந்திருக்கிறான். உங்கள் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறாரு. உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை என்னால விட முடியல, இந்த பாவத்தில் சிக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த மாம்ச கிரியைகள், இந்த மாம்ச சுபாவங்கள் என் மேல பலன் கொண்டு கூட இருக்கிறது. பவுல் சொன்னது போல, நான் விரும்புகிறதை செய்யாம விரும்பாததையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் விட்டுவிட விரும்புகிறேன், ஆனால் விட்டுவிட முடியவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய பலிபீடத்தில் நீங்க ஒரு சத்தத்தை எழுப்ப, ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டுவிட எனக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு வாலிப சகோதரி ஒரு மாயையான அன்புக்குள்ள மாட்டிக்கொண்டது. எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, முடியல. ஊழியர்கள் ஆலோசனை கொடுத்தாங்க, முடியல. அப்போ எனக்கு அந்த செய்தி வந்தது. அவளோடு பேசி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தேன், முடியல. கடைசி அந்த சகோதரிட்ட நான் சொல்ற ஒரே காரியம், ஒரு நாளைக்கு நீ 2 அல்லது 3 மணி நேரம் வந்து தேவ சமூகத்தில் ஆலயத்துக்கு வந்து நீ ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சுட்டு போ. முதல் நாள் வந்துச்சு, முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், ஜெபிக்க கூட முடியல, 3 மணி நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர். ஆனா மனுஷன்ட்ட 3 மணி நேரம் பேசுறதுக்கு ஈஸியா 3 நிமிஷம் மாதிரி போயிருது. உனக்கு நேசிக்கிற ஒரு மனவாளன்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப 3 நிமிஷம் மாதிரி போயிடும். தேவனிடத்துல பேச முடியல. 2வது நாள் வர முடியல, பிசாசு விட மாட்டேங்கிறான். இந்த பிள்ளையோட மாம்சம் போராடுகிறது. தேவ சமூகத்தை விட்டு நான் சொன்னேன், எழும்பாத, விட்டுறாத. 6 நாள் முடிஞ்சது. 7வது நாள் ரொம்ப பெரிய போராட்டம், முடியவே முடியாது, இதான் கடைசி நாள் என்று சொல்லி வந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மகள் மேலே இறங்க ஆரம்பித்தது. அவளுடைய நினைவை ஆண்டவர் மாற்றினார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். அந்த நிமிஷமே அந்த மாம்சத்தின் மேல இருந்த அந்த எண்ணம், அந்த மாம்சத்தின் மேல இருந்த அந்த வைராக்கியம், அதை விட முடியலன்னு சொன்ன அந்த காரியத்தை அந்த சகோதரி தூக்கி போட்டுட்டு, இயேசுவுக்காக நான் வாழ போகிறேன், இயேசுதான் என் மனவாளன், அவருக்கே வாழ்க்கை கொடுக்க போறேன்னு சொல்லிடுச்சு. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது மாம்சத்தையும் ஆவியையும் அது ஊனையும் கனவையும் பிரிக்கக்கூடிய வல்லமை முடியாது. இதை சாதாரணமா பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும். இந்த எழுத்துக்குள்ள வல்லமை இருக்குது, அக்கினி இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தான் நீங்க பேச போறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பேச போகிற வார்த்தையை நீங்க தியானிக்கணும். நீங்க தியானித்து நீங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அதை ஜெபத்தில் வைத்து கொடுக்கும் பொழுது, அந்த பரிசுத்த தேவனுடைய வல்லமை நீங்க வெளிப்படுகிறதை பார்ப்பீங்க. சும்மா ஏதாவது ஒரு கருத்தை பேசிட்டு போகாதீங்க. இன்னைக்கெல்லாம் வாலிபர்களுக்கு பஞ்ச் டயலாக் தேவை. என்ன டயலாக்? பஞ்சு பேசுற ஆள் ரொம்ப பிடிக்குது, 2 சுருக்கமான ரீல்ஸ் போடுற ஆள் பிடிக்குது. ஆனா தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள அந்த பட்டயம், அது அக்கினியை போன்றது, சம்மட்டியாக உங்கள் இருதயத்தில் கடந்து வர வர முடியாது. அந்த தேவனுடைய வார்த்தையை தான் உங்க கையில வைத்திருக்கிறீங்க. இதை ஜெபத்தோடு நீங்க படிக்கணும். கவனிங்க, நான் தியானிக்கையில் எனக்குள்ளே அனல் மூண்டது. தியானம்னா என்ன? நான் 3 காரியங்கள். முதலாவது, வேதத்தை தியானிக்கும் பொழுது அனல் மூழுகிறது. தியானம் என்றால் நம்ம உலகத்தில் உலக தியானம்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் எதை தியானம்னு சொல்றாங்க? அதுக்கு முன்பாக ஏன் தியானிக்கணும்? ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. பிசாசு
மனுஷனை கெடுக்கிறதுக்கு பயன்படுத்தினது எது தெரியுங்களா? எதை பயன்படுத்தினான்? எதை? சிந்தை, சரி, இருதயம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏவாள்கிட்ட பிசாசு பேசுது என்பது என்னது? வார்த்தை. வார்த்தை. ஆதி மனுஷன் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவனை பிரிப்பதற்கு பிசாசு பயன்படுத்தினது வார்த்தை. அந்த வார்த்தையை ரொம்ப தந்திரமா, ரொம்ப நூதனமா, ரொம்ப கேள்விகளோடு கூட அவர்களே சந்தேகப்படுற அளவுக்கு ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னாரு, புசிக்க கூடாது என்று சொன்னாரோ? சில சந்தேகப்படுகிற கேள்விகளை எழுப்புறா பாருங்க. எழுப்பி அந்த வார்த்தையை ஏவாள் இடத்துல பேசுகிறான். பேச பேச இந்த அம்மா அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருச்சு. இப்படி சொல்லுகிற சுருக்கமா, எந்த வார்த்தையினாலே மனிதனை தேவனை விட்டு பிரித்தானோ பிசாசு, எந்த வார்த்தையினாலே மனுஷனுடைய மனதை சிந்தையை கெடுத்தானோ, அதே வார்த்தையை கொண்டுதான் தேவன் மனுஷன் மூலமாய் அவரை கெடுத்து அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை பட்டயமா இருக்குது, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய கேடகமா இருக்குது, பிசாசு அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையுடையதா இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கிறது அல்ல, வேதத்தை படிக்கலாம், வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏசியாவில். அப்புறம் வேதத்தை தியானிக்கலாம். மூன்றாவது வேதத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். பெரிய பட்டணத்தார் தெசலோனிக்கர் உள்ளவரை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறதே. எப்படி அது? அவர்கள் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடினாலே நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஆராய்ச்சி பண்ணுகிறது. இன்னைக்கு சபையை வேதத்தை படிக்க முதல் லெவல்ல வைக்க முடியல. வாசினா வாசிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாம் எத்தனை பேர் இந்த பைபிள் கியூஸ்ல அட்டெண்ட் பண்ணீங்க? எதற்காக? வேதத்தை முதல்ல படிங்க, ரெண்டாவது வேதத்தை தியானிங்க, மூணாவது வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒருவேளை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு சில சோர்சஸ் தேவை. ஆனா வேதத்தை தியானிப்பது என்பது தேவன் பிசாசை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய முதல் ஆயுதமே அதுதான். இன்னைக்கு ஜெபத்தை குறித்து நிறைய பேசுகிறோம், ஆராதனை குறித்து நிறைய பேசுகிறோம். ஆனால் வேத தியானத்தை பற்றி அநேகருக்கு தெரியல, சபைகள் கற்றுக் கொடுப்பதில்லை. உண்மையா சொல்ல போனா கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்தார், இதை நம்ம அந்நிய காரியமாக எண்ணுகிறோமா? மனுஷர் வேதத்தை காத்துக்கொள்ளாதபடினாலே என் கண்களது தண்ணீர்கள் ஓடுகிறது என்று சொல்லி சங்கீதம் 119 வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்னா தியானிக்கணும். இந்த தியானத்தை குறித்தா சங்கீதம் 1:2 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் படிக்கிற மனுஷன். ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. எப்படி இரவும் பகலும் படிக்கிற மனுஷன்? படிக்கிற மனுஷன் தானே? கவனிங்க எப்படி சொல்றாரு? தியானிக்கிற மனுஷன். யோசுவா 1:8 ஆண்டவர் யோசுவாக்கு என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் இருக்கிற படியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது உன் காரியம் வாய்க்கும். எப்போ உன் காரியம் வாய்க்கும்? இரவும் பகலும் இதை. அப்ப கர்த்தர் கொடுத்த ஆயுதம் என்ன தெரியுங்களா? தியானம். இந்த தியானத்தை தேவன் நம்ம கையில கொடுத்தாரு. விழுந்து போன மனுஷன் தேவனை தியானிப்பதற்கு தான் ஆண்டவரே வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா மனுஷன் அந்த ஆயுதத்தை விட்டுட்டான். அதனால இன்னைக்கு உலகம் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிடுச்சு. எங்க பார்த்தாலும் பாருங்க, இன்னைக்கு அதிகமாக தியான நிலையங்கள் பெருகி இருக்கா இல்லையா? யோகான்னு சொல்லி வந்து இன்னைக்கு உலகம் எல்லாம் அதுக்குள்ள கொண்டு போய் இழுக்கப்பட்டிருக்குது. உலக தியானத்திற்கும் வேத தியானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. உலக தியானம் அங்க போயிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நான் அங்க போன மனிதர்களிடத்துல சில பேட்டிகளை எடுத்து சில உரையாடல்கள்லாம் பண்ணினேன். அவங்க சொன்னாங்க, போன உடனே எங்க மனசை முதல்ல வெளியே செருப்பை கலட்டி வைக்க டெவலப் பண்ணிடும். நீங்க ஆரம்பிங்க. இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தியானிக்கிற ஒரு தலைவனாய் மாறணும். நீங்க தியானிக்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கிட்டே நடங்க. அப்பொழுது உன் காரியம் நடக்கும், உன் காரியம் வாய்க்கும். நீங்க வேலைக்கு போறப்ப கூட இந்த மனதுக்குள்ள இந்த தேவ வார்த்தையை நினைச்சுக்கிட்டே போங்க. வேலை எளிதா முடிகிறத நீ பாப்பீங்க. உன் படிக்கிற பொழுது ஒரு பக்கம் உன் மனதில் இந்த வசனம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உன் வழியெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா, ஞானத்தை கர்த்தர் கொடுப்பா. ஏன்னா தியானத்தின் மூலமா கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை சபை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளல. தியானம் பண்ணுங்க. ரெண்டாவது,
கேரக்டர் ஸ்டடின்னு நான் வாலிபர்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இளையகுமாரனை பற்றி ஊமை இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது ரூத்தை பற்றி, தாவீதை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப யோசிப்பை பற்றி இதை படிங்க. அது என்ன சொல்றாரு, அவரோட வாழ்க்கையில் சில கொஸ்டின் எழுவுங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எதற்கு கர்த்தரோடு பேசினார், எப்படி உயர்த்தப்பட்டாங்க, இப்படி சிம்பிளா சில காரியங்களை நீங்க தியானிக்க கொஞ்சம் ஆரம்பத்தில் பழகுங்க. நம்ம இப்ப வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேல்ல, மனுபுத்திரனே அந்த நதியில போ, கணுக்கால் அளவு, என்ன அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, அதற்கு பிறகு மார்பளவு, அதுக்கு பிறகு ஏன் ஒரே அடியா நீச்சல் ஆழத்தில் படுச்சல் தவிர வேண்டியதானே, செய்யலாம்ல, ஏன் செய்யல? தேவன் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு நிலைகளிலே வழிநடத்தி கொண்டு போக விரும்புகிறார். எலிசா, உனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னா, நான் போகும் பொழுது, நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நீ பார்க்கணும். இவன் விடல, கில்காலுக்கு போகிறான், கில்கால விடல. அடுத்து முதல்ல கில்கால், ரெண்டாவது பெத்தேல், பெத்தேலுக்கு போறான், அங்கேயும் விட மாட்டேங்கிறான். என்னை விட்டு ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போறாரு, நான் போக மாட்டேன். மூணாவது அவன் எரிகோக்கு போறான், எரிகோவிலையும் விடல. நாலாவது யோர்தானை கடந்து போகிறான். யோர்தானை கடந்து போன உடனே தேவன் எடுத்துக்கொள்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஓ என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று சொல்லி வானத்தை பார்க்கும் பொழுது எலியா போகிறான். அவன் சால்வை சொலண்டு 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 வந்து அந்த எலிசாவின் மேலே, எதிர்பார்த்திருந்தவன் மேல விடாம, எனக்கு வேணும், எனக்கு 2 மடங்கு வேணும், உமக்குள்ள இருக்கிற ஆவியின் அபிஷேகம் 2 மடங்கு வேணும் கேட்டுக்கொண்ட அந்த எலிசாவின் மேல சால்வை இறங்கினது. அவன் மேல இந்த வல்லமையை கத்தரிவு மேல ஊற்றினார். 2 மடங்கு கத்தர் ஊற்றினார். தியான வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைமையை கடந்து போகணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. how to hear the voice of God. தேவ சத்தத்தை எப்படி கேட்கிறது? என்னைக்காவது தேவ சத்தத்தை கேட்கறீங்களா? நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் பைபிளில் ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஆண்டவர் பேசினா இருக்கிறோம். சரி, அது ஒரு குழந்தைத்தனமானது. சில வேளை பாஸ்டர் பேசுற பொழுது, பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசுறாரு, யாரையோ சார்ந்து நிக்கிற என் தேவன் அதை காட்டிலும் உன்னோடு சாமுவேலே, மோசே, ஆபிரகாம், உன்னோடு கூட ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட விரும்புகிறாரு. உன்னோடு கூட தனிப்பட்ட விதத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரு, பாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரு. ஆனா நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மற்றவங்க பேசுகிறத வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மூலமா என் வாழ்க்கையை கத்த இயக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாய். இல்ல, உனக்கு தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவு உண்டாக்கப்படணும். அது தியான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது. தியானம், தியானம், வேத தியானம், இதை கையில் எடுக்கணும். இன்னைக்கு உங்க மனசை மறுரூபப்படுத்தக்கூடியது, உங்க சிந்தையை உயிர்ப்பிக்கக்கூடியது, உங்கள் ஆத்மாவில் பலனை கொடுக்கக்கூடிய அந்த வேத தியானத்தை முதல்ல கை கொள்ள ஆரம்பிங்க. Glory to be God. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் தியானிக்க மறந்துட்டேன். வேதத்தை படித்தேன், வாசித்தேன், பலமுறை படித்தேன், ஆனால் வேதத்தின் ஆழத்துக்குள்ளே போகலை. இன்னைக்கு கணுக்கால் அளவுலேயே நின்றுக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறாமல் இருக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து போகாமல் இருக்கிறேன். இப்போ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, வேதத்தை தியானிக்கும்படி, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தரலும், திறந்தரலும் ஆண்டவரே. மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாகப்பா. ஆமென், ஹல்லேலூயா. தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே அக்கினி மூண்டது. தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தியானிக்கிற மனுஷனுக்குள்ள அக்கினி பயங்கரமாக எழுமி நிற்கும். ஒரு நாள் நான் இயேசு பண்ணையில் ஒரு சில ஊழியர்களோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தில் உட்காந்துருந்தோம். அன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ஒரு 10 நிமிடங்கள் செய்தி கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தேவ மனுஷன், இன்னைக்கு எபிரேயத்தில் பேசக்கூடியவர். அவர் வந்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, ஊழியம் செய்வதா வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறார். நான் இன்னைக்கு தியானித்து கொடுத்த ஒரு வேத வசனம், அந்த வேத வசனத்தை சும்மா அப்படியே லைட்டாக போயிட்டு, அவர் நிலைமை எனக்கு தெரியாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் நான் தியானித்ததை வாய்க்குள்ள அப்படியே யோசித்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். படக்குன்னு என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான். எல்லா மனுஷனோட இறுதியை ஒன்று தேடுது அப்படின்ட்டு நான் வாட்டுக்கு போகிறேன். அந்த மனுஷன் நின்றுட்டாரு. இன்னொரு கூட ஒரு ஊழியக்காரர் நிற்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சோர்ந்து போய், குளிர்ந்து போய், வாழ்க்கையை ஊழியத்தை விட்டுட்டு போக வேண்டிய நினைச்ச ஒரு மனுஷன் எழும்பிட்டாரு. அன்றைக்கு அவர் தீர்மானம் பண்ணார், இனி எந்த சூழ்நிலையிலையும். அவர் தான் ஜூப்ளின் ஜோசப், ஹீப்ரூவில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன்.
இங்கே பாஸ்டர் ராமநாதபுரத்துலேருந்து அவர் எழுப்பி விட்டாரா, பாஸ்டர் ராஜ்குமார் தான் எழுப்பி விட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு எபிரேய மொழியை பயிற்றுவிக்கிற ஒரு மனுஷனாக மாறிட்டார். தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும், அக்கினியை கொண்டு வரும், வல்லமை நிறைந்தது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை அந்நிய காரியமாக நினைக்காத. இது உன்னுடைய உயில், உன் பத்திரம் தான். இதை படித்தா தான் உனக்குடைய எல்லை தெரியும், உனக்குடைய சொத்து எதுன்னு தெரியும். வேதத்தை நேசி, வேதத்தை நேசி, அதை வாசி, அதை யோசி. வாசி முதல், நேசி. சொல்லுங்கள், வேதத்தை என்ன செய்யணும்? வேதத்தை நேசிக்கணும், அப்புறம் வாசிக்கணும், அப்புறம் யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. முதல்ல தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி உங்கள் இருதயங்களுக்குள்ள வந்து உங்களை அனலாக்குது. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அப்ப இருதயத்தில் அக்கினி இருந்துச்சுன்னா வாயில என்ன வரும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வரும்? எரேமியாவிலே கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியாகவும் இந்த ஜனங்களை விறகுகளாக ஆக்குறேன். உன் வார்த்தையை கர்த்தர் அக்கினியாக மாற்றுகிறார். உன் வார்த்தை அக்கினியா மாறும். வாலிபர்கிட்ட போய் நிக்கிறீங்க, சாதாரணமான ஊழியம் கிடையாது. ஒரு வாலிபனை அசைப்பது, ஒரு வாலிபனை மீட்டெடுப்பது சாதாரணமான காரியம் கிடையாது. உன்னுடைய பலத்தால, உன் ஞானத்தால, உன் ஐடியாக்களால மாற்றிவிட முடியாது. அந்த தேவனுடைய அக்கினி நிறைந்த வார்த்தைகள் தான் வாலிபர்களை தொட முடியும், சந்திக்க முடியும். நீ அக்கினியா மாறு, அக்கினியா மாறு. வாலிபனுடைய இருதயத்தை சுட்டி எரிக்கும். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வாலிபனுடைய இருதயத்துக்குள்ள, மனதுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அவனை விட்டுவித்து கொண்டு வரும். அவன் கட்ட உடைக்கும். அவனுடைய நுகத்தை முறித்து போட்டு அவனை அந்நிய நுகத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய வல்லமையான தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய அக்கினி எங்க இறங்கினது? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டுகிறேன். 1 ராஜாக்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள்ல 2 வசனத்தை எல்லாரும் வாசிக்க. 38, 39 2 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இல்லைங்க, எல்லாம் ஒரே யூனிஃபார்மா வாசிப்போம். சில பேர் இன்னும் பைபிளை எடுக்கல. எடுத்துட்டீங்களா? பைபிள் எத்தனை பேருக்கு அட்டவணை நல்லா தெரியும்? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், 30 பழைய ஏற்பாட்டில் எத்தனை இருக்கு? புதிய ஏற்பாட்டில் எல்லாம் எத்தனை பேருக்கு மனப்பாடம் தெரியும்? முதல்ல வாலிப தலைவர்கள் அட்டவணையை படிக்கணும். பைபிளை எடுக்கும்போது சும்மா இப்படி இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி திரும்பக்கூடாது. சங்கீதமா நடுப்பக்கம் திருப்பின உடனே படக்குன்னு வரணும். மத்தேயுவா உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா எடுத்த உடனே கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற மாதிரி வரலாம். அப்படி எடுக்கணும். பர்டிகுலராக வேதத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். சும்மா இன்னும் எத்தனை வருஷமாச்சு, இன்னைக்கு எசேக்கியேல் எங்கே இருக்குது? உடனே அட்டவணையில் ஒரு கை இங்கிட்டு இருக்குது. இந்த ஆட்டிய இன்னைக்கு இந்த குழந்தைத்தனமெல்லாம் ஒழியணும். குழந்தை கேட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிதாக வளருகிறதுக்கு ஏற்றபடி வளரணும். நீங்கள் மற்றவர்களை உருவாக்கக்கூடியவங்களா மாறிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் சீஷனாக இருந்தீங்க, இன்னைக்கு சீஷரில் உருவாக்குறவர்கள். நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் நான் சீஷனாக இருந்துட்டேன். நான் சீஷன் அல்ல, சீஷர்களை உருவாக்குகிறவன். ஆமென். உன்ன வாழ்க்கை நீங்க அப்படி உங்களை தலைவனா பாக்குறீங்க. ஒரு சீஷனை உருவாக்குற ஒரு எபிலிட்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க இனி போகும்பொழுது உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல மாற்றங்களை நீங்க பார்க்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் வேறு மனுஷனாய் பார்க்கணும். சவுல் மேல இறங்கின அந்த அபிஷேகம் அவனை வேறு மனுஷனாய் மாறிட்டு, தீர்க்கதரிசிகளை ஒருவனோ என்று சொன்னார்களே, கழுதியை தேடி போன அந்த சாதாரண மனுஷனை தீர்க்கதரிசியா மாற்றினாரே, நீ வேறு மனுஷனாய் புறப்பட்டு போறீங்க. வேற மனுஷனை கர்த்தர்களை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இப்ப எல்லாரும் எடுத்துக்கொண்டு சத்தமா வேதத்தை படிக்கும் பொழுது எப்பயுமே முதல்ல சத்தமா உங்க காது கேட்கிற அளவுக்கு படிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? உங்க காதுக்கு. ரெண்டாவது மனசுக்குள்ள படிக்கணும். என்ன செய்யணும்? மனசுக்குள்ள
அப்படின்னா வாய் திறக்காம அதை திரும்ப திரும்ப, அப்போ தியானத்துக்கு அது ஏதுவாக இருக்கும். இப்படி பல முறை படிக்கும் பொழுது தான் வேதத்தை படிக்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறேன், வேதத்தை பெரிய இந்த உலகத்திற்கு ஞானிகள்லாம் படித்தா வெளிப்படாது. குழந்தைகளுக்கும் பாலகருக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் வெளிப்படுத்துவார். ஆமாம், பெரிய விஞ்ஞானத்தை கொடுத்து பைபிளை படித்தா அவன் படிச்சுட்டு ஏதாவது அவன் விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது யோசிச்சுட்டு போயிருவான். ஆனால் தேவன் இதை படிப்பதற்கே கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தை கொடுத்துருக்கிறார், கண்களை கொடுத்துருக்கிறார், ஆவியை கொடுத்துருக்கிறார். அதனால வேதத்தை படிங்க, தியானிங்க, ரொம்ப கருத்தாக கை கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தரே தெய்வம். எல்லாரும் சொல்ல, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்தார்கள். நம்முடைய பெரிய நோக்கம் என்ன? எலியாவினுடைய பெரிய தரிசனம் நிறைவேறுகிறது. இங்கு எலியா தன் வாழ்க்கையில் எதற்காக வாழ்ந்தானோ அந்த நோக்கம் நிறைவேறுது. எல்லா ஜனங்களும் பாகால் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்த நாட்கள்ல பாகாலை தான் தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்த பொழுது எலியா எல்லா நாவுகள் யாவும் கர்த்தரை துதிக்கும், முழங்கால் யாவும் முடங்குமே, அவனுடைய தரிசனம் நிறைவேறுகிறதான் இந்த வார்த்தை. எலியா என்றாலே கர்த்தரே தெய்வம்னு அர்த்தம். எலியா என்றாலே கர்த்தரே. இந்த எலியாவின் நாட்கள் ரொம்ப கடினமான ஒரு நாட்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருளான வாழ்க்கை. தேவன் இல்லை. தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் தேவனை விட்டுட்டு பாகால் என்கிற தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தேசத்தின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவன் ஆகாப்பு ராஜா ஏசபேல் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணான். அவள் யாருன்னா சீதோன் பட்டணத்து ராஜகுமாரத்தி இளவரசி. கவனிங்க, சீதோன் பட்டணத்து இளவரசி. அதனால திருமணம் பண்ணிட்டான். இவ வந்த உடனே இவள் அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவள், பாகாலை வழிபடக்கூடியவர். அதனால இஸ்ரவேல் செழிப்பா இருந்துச்சு. இந்த செழிப்புக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆதாம மனதை மாத்தினது யார் தெரியுமா? ஏவாள். இங்க ஏசபேல் என்ன பண்ணிட்டா? இவன் ஆகாப்புடைய மனசை மாற்றி தேவனை விட்டே பிரிய பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது. நம்ம நாடு இப்படி செழித்திருக்கிறதுக்கு காரணம் பாகால் தான். பாகாலுக்கு, பாகால்னா வானத்தின் அதிபதினு அர்த்தம். வானத்தின், அதனால வானத்தின் அதிபதி தான் இந்த பூமிக்கு மழையை கொடுத்து பனியை கொடுத்து இந்த பூமியை செழிப்பாக்கி இருக்கிறது. ஆகையினால இந்த பூமியில பாகால் தான் நம்மளை வாழ வைக்குது, பாகால் தான் நம்மளை செழிப்பாக்குதுன்னு சொல்லி அந்த எலியா அந்த ஏசபேல் ஆகாப்புக்கு என்ன செஞ்சிட்டா? நல்லா சொல்லி ஆகாப் ராஜானால எல்லாரும் கட்டளை கொடுத்து ஜனங்கள் எல்லாரும் பாருங்க, ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாரும் பாகாலுக்கு பின்னாடி போயிட்டாங்களாம். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சி என்று சொல்லி பாருங்க. எல்லாரும் பாகாலை வணங்கினாங்க. அதனாலதான் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் 1 ராஜாக்கள் வாசிக்க பார்க்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்றான். என்ன சொன்னாரு? பனியும் மழையும். ஏன் சொன்னார் அந்த வார்த்தையை? பாகால் தான் பனியை கொண்டு வந்து மழையை கொண்டு வந்து செழிப்பாக்குதுன்னு சொன்னதுனால என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த பாகாலுக்கு கொடுக்கிறானே, என் தேவனுடைய மகிமையை பாகாலுக்கு கொடுக்கிறானே சொல்லி எலியாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. தேசமே தேவனை விட்டு போயிருச்சு. ஆகையினாலதான் ராஜாட்ட போய் இந்த எலியா போய் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அந்த செய்தி வந்த உடனே இந்த பாகாலின் நாட்கள்ல ஜனங்கள்லாம் சோரம் போன உடனே இவர் போனாரு. அவர் ஊரு கீலேயாத்துல திஸ்பியன். அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். கர்த்தருக்கு முன்னால போய் நிக்க போறேன். எல்லாரும் பாகாலுக்கு முன்னால் நிக்கிறாங்க, பாகாலின் பலிபீடங்களுக்கு முன்னால் நிக்கிறாங்க. பாகால் தான் தெய்வம், பாகால் தான் நம்மளை வாழ வைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எலியா மட்டும் போய் நின்று கர்த்தருக்கு முன்னால நிக்கிறான். ஐயா, செபிக்கிற ஆளு நீ தனியா தான் இருக்க முடியும். செபிக்கிற ஆளு மற்றவர்களோடு கூட நீ இணைந்திருக்க முடியும். எல்லாரும் சிரிப்பாங்க, நீ தனித்து அழக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், கண்ணீர் விட வேண்டிய நேரம் இருக்கிறது. செபிக்கிற மனுஷனை ஆண்டவர் தம்முடைய இதயத்தின்படி விருப்பத்தின்படி சில மனிதர்களை விட்டு பிரிப்பாரு. இந்த இடத்துல நீ செபிக்கிற ஒரு ஆவியுடைய ஒரு மனுஷன்,
உனக்கும் மற்ற உறவுகளுக்கு கர்த்தர் சில வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாரு. ஆண்டவர் பட்டயத்தை அனுப்புவாரு, அக்கினி அனுப்புவாரு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸா இருக்கும், உன் செல்போனோட நேரம் இருந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்கிற ஆளு அதெல்லாம் தூக்கப்பட்டுட்டு தேவ சமூகத்தில் அவருக்கு முன்னால நிற்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ பிரதிஷ்டையாக்கப்பட்டாலே, தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆகையினால கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற நீ ஜனங்களை விட்டு தூர போகணும். அவன் கீலேயாத்திலே திஸ்பியன் என்கிற அந்த சின்ன கிராமத்துக்கு அவன் கடந்து போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்ணி ஆண்டவரே, அவன் ஜெபமெல்லாம் என்னவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேனா? ஆண்டவரே, எல்லா நாவும் நீ தான் ஆண்டவர்னு சொல்லணும்ப்பா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆராதிக்கணும் ஆண்டவரே, உனக்கு முன்னால சாஷ்டாங்கமா பணியணும். இதுதான் எலியாவினுடைய நோக்கம். ஜனங்களோட இருதயம் திருப்பப்படணும் ஆண்டவரே. அந்த ஜனத்தின் இருதய ஏசபேலுங்கிற அந்த விபச்சாரி, ஏசபேலுங்கிற அந்த ஆவி, ஏசபேலுங்கிற அந்த பொல்லாத மனுஷி, விக்கிரக ஆராதனைக்காரி என் ஜனத்தை கெடுத்துட்டா. அசுத்த ஆவி அவளுக்குள்ள கிரியை செஞ்சது, கெடுத்துட்டா. ஆகையினால என் ஜனத்தை ரட்சிக்கணும், என் ஜனத்தை இருதயத்தை திருப்பணும், அக்கினியை இறக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜெபம் பண்ண நீ எதுக்கு ஜெபம் பண்றியோ அதுக்கு தேவன் வேற யாரையும் பயன்படுத்தப்பட்ட உன்னை தான் பயன்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அதற்காகவே உன்னை கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் எதற்கு ஜெபம் பண்ற ஆண்டவரே இப்படி இருக்குதே, அந்த பாரத்தை நீங்க சுமக்கும் பொழுது அந்த பாரத்திற்கு ஏற்ற அபிஷேகத்தை, வல்லமையை, அதிகாரத்தை, ஆளுகையை கர்த்தர் உனக்குள்ளே கொடுப்பாரு. கவனிங்க. அப்ப ஜெபிக்கிற ஆளு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆளு. இந்த எலியா அவன் ஜெபிச்சுட்டு சாதாரண திஸ்பியன் சொன்னா சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். என்ன சிறைப்பிடிக்கப்பட்ட? கடன்காரர்கள்லாம் இஸ்ரவேல் அடைக்கலப்பட்டவர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது போல இந்த கடன்காரர்கள், அவமானப்பட்டவர்கள், அதிகாரம் இழந்தவர்கள் எல்லாம் போய் உட்காந்து அங்கே போய் தான் இருப்பாங்களாம் அந்த கிராமத்தில். இந்த குஷ்டரோகியெல்லாம் பார்த்தீங்களா தனியாக வைக்கிறாங்களே, அதுபோல் சில ஒதுக்கப்பட்டவன் அவன் அதிகாரம் இல்லாதவன், எதையும் போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு மனுஷன், ஆனால் அந்த தேசத்தின் அதிகாரம் மிக்க ஆகாப்பு, அதிகாரம் பிறப்பிக்கக்கூடிய அந்த அரண்மனை, அதிகாரம் இருக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய தலைநகராக சமாரியா, அங்கே புறப்பட்டு போய், நான் நினைப்பேன் ராஜாட்ட யாரும் சாதாரண போக முடியுமா? முடியாது. ராஜா புருஷங்களை நீட்டணும். ஆனா இவர் வாட்டுக்கு போயிட்டார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன். இவனுக்கு முன்னால ராஜா என்னங்க, இவனுக்கு யார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது? இவன்கிட்ட தான் அவன் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் போலிய, அவன்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டான். இவன் புறப்பட்டு போய் நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? என் வாக்கின்படி அன்றி இந்த தேசத்தில் பனியும் மழையும். ஆகா, அந்த நேரத்தில் என்ன நினைச்சிருப்பான்? சொன்ன உடனே எவனோ ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான்டா, ஒரு கிரிக்கை வந்துட்டான், எதையோ உளறிட்டு போறான், அப்படித்தான் நினைச்சிருப்பான். இல்லாட்டினா இவனை பிடிங்க உள்ள தூக்கி ஜெயிலில் போடுங்க, சிறைச்சாலை கட்டி வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த திஸ்பியன் எலியா போய் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறான். நான் சொல்றேன், ஜெபிக்கிற உனக்கு உலகத்தில் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், பரலோகம் ஜெபிக்கிறவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். பரலோகம் உலகத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை கொடுக்கும், ராஜாக்களுக்கு மேல அதிகாரத்தை கொடுக்கும், ஆளுக செயல்களை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை கொடுக்கும். நீ உன் வார்த்தையிலிருந்து புறப்படுகிற உன் வாயின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பரலோக தேவன் ஆயத்தமா இருக்காரு. நீ அவருக்கு முன்னால நீக்க ஆயத்தமா இருக்கிறாயா? Glory to be God. Hallelujah. Hallelujah. இந்த எலியா அதிகாரம் இல்லாதவன் இப்ப அதிகாரம் உள்ள இடத்துக்கு போயிட்டான். முதல்ல தேவன் ஜெபிக்கிற மக்களை கொஞ்சம் இப்படித்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப கவனிங்க. ரெண்டாவது, இவன் சொல்லிட்ட உடனே ஆண்டவர் இவனுக்கு அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கே விரதமா பேசிட்டான். இப்ப ராஜா சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? இவன் சொன்னது மழையும் பெய்யல, பராமரிக்க கர்த்தர் கட்டளை எடுக்கிறான். ஜெபிக்கிற ஒரு ஆளை தேவன் பராமரிப்பார். ஆமென். முதல்ல கேரித் ஆற்றங்கரை பராமரித்தார். கேரித் என்றால் நெருக்கம், இடுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே எல்லாம் அவன் ரொம்ப உபத்திரத்தில் இருக்கிறான். ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் உபத்திரத்தெல்லாம் கொண்டு வராரு. அங்கதான் கர்த்தர் பயன்படுத்துறாரு. சில நேரத்தில் ஜெபிக்கிற மக்களுக்கு சில உபத்திரங்கள் வருங்க, பாடுகள் வரும். அதனாலதான் எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன், ஆனா கருத்தா ஜெபம் பண்ணினான். நம்மை போல பாடுள்ள மனுஷன். நீ ஜெபிக்கும் பொழுது சில பேர் ஏன் ஜெபிக்க மாட்டாங்க? ஜெபிக்க ரொம்ப பிரச்சனை வருதுங்க, ஜெபிக்க ரொம்ப உபத்திரம் வருது. சொல்ற பார்த்துருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்களா? வருங்க. ஆனா இங்கே திஸ்பியன்ல இருக்கிறப்பையும் அவனுக்கு உபத்திரம் தான், அங்க சமாரியாவுக்கு போன உபத்திரம் தான், கேரித்துக்கு போனா இன்னும் நெருக்கம், இன்னும் ஒடுக்கம். ஜெபிக்கிற ஆளு எந்த உபத்திரவத்துக்குள்ள இருந்தாலும் யோசேப்பை போல அவங்க வெளியே வந்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு உனக்கு உபத்திரமும் நெருக்கமும் பாடுகள் வருதோ
விடாம ஜெபிக்கணுங்க. ஜெபம் மேற்கொள்ளும் அந்த சூழ்நிலையோட வெளியே கொண்டு வந்துடும். அந்த கேரி ஆற்றங்கரையில இருந்து பராமரிக்கப்பட்ட அடுத்து கத்தர் சாரிபாத் விதவியினுடைய அந்த ஊருக்கு கத்தர் அனுப்பினாரு. அங்க போய் உட்காந்துருந்தான் 3 வருஷம். அங்க போய் உட்காந்து கத்தர் அந்த அம்மா மேல் வீட்டில் அவனை வச்சு பராமரிக்கிறத கவனிக்கலாம். ஜெபிக்கிற ஒரு ஆளை, உன் தேவையை, உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய வாழ்க்கையை கத்தர் பாதுகாப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிற ஆள் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவன் இல்லையோ என்று சொல்லி கத்தர் அங்கலாய்க்கிறாரே. எங்க ஜெபிக்கிற ஒரு ஆளு. இப்ப நமக்கெல்லாம் இசட் பாதுகாப்பா கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? யாருக்கு இசட் பாதுகாப்பு கொடுப்பாங்க? பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. முதலமைச்சர் கொடுப்பாங்க, பிரதம மந்திரிக்கு. ஏன்னா அவங்க ஒரு தனி மனிதன் தானே. அவங்களுக்கு எதுக்கு அத்தனை 50 பேர் மாற்றி நிற்கணும்? நம்மளை போல நமக்கு ஏதோ பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? அவங்கள்ட்ட தான் தேசத்திற்கான திட்டம் இருக்குது. அவங்கள்ட்ட தான் தேசத்திற்கான ஐடியாக்கள் இருக்குது. தேசத்துக்கான அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதனால அந்த மனுஷனை, அந்த ராஜ்யம் பாதுகாப்பதற்கு தன்னுடைய ராணுவங்களை, தன்னுடைய படைகளை வைத்து அந்த மனுஷன் என்ன செய்றாங்க? பாதுகாக்கிறாங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசியை பாருங்க, தேவனும் அக்கினி ரதமான குதிரைகளை வைத்து அவனை பாதுகாக்கிறான். அப்போ ஜெபிக்கிற ஒரு மனுஷனை பரலோகம் பாதுகாக்கும், பராமரிக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன் எதை கண்டு பயப்பட மாட்டான். நீ ஜெபிக்கிற ஒரு ஆளா இருந்தா உன்னை பாதுகாக்க உனக்காக கர்த்தர் தூதனை அனுப்புவார். இயேசு ஜெபம் பண்ண பொழுது பலவீனப்பட்டார். அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவரை தாங்கினதை நீங்கள் பார்க்க முடியும். உன்னை பாதுகாக்க கர்த்தர் இறங்குவார். உங்களை நீங்களே பாதுகாக்க நினைக்காதீங்க. உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ ஜெபிக்கிற மனுஷன் தேவனுக்கு முக்கியமான ஒரு ஆள். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து, நீங்க தேவனுக்கு முக்கியமான ஆளு. நீ விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆளு. உங்கள்கிட்ட தேவன், சொல்லுங்க பக்கத்தில், உங்கள்கிட்ட தேவன் பேச விரும்புகிறாரு, மனம் திறக்க விரும்புகிறாரு, உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர் எவ்வளவு முக்கியமான ஆள்னு பாருங்க. அதனாலதான் ஜெபிக்கிறவனை பிசாசு வீழ்த்துவதற்கு நிறைய வேலைகளை வச்சிருப்பான். நீ முழங்கால் போடக்கூடாது. நீ எனக்கெல்லாம் முழங்கால் போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைக்கிலேருந்து விழுந்து முழங்கால் புண்ணாய் போயிடுச்சு. கொஞ்ச நாள் முழங்கால முடக்க முடியாச்சு, காலை மடக்க முடியல. அப்புறம் பார்த்தேன் புண்ணு ஆரவட்டி திரும்ப விடுவோமா? நம்ம தான் அப்படியே திரும்ப முழங்கால் போடணும். முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். முழங்கால் நின்று ஜெபிக்கணும். இனிமேல் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறாள் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஹலோ, இயேசு சொன்னதை காட்டில் கொஞ்சம் ஆஃப் இறங்கிட்டேன். இயேசு 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறாரு. அவருடைய டைம் என்னது? ஒரு நாளைக்கு அவர் தசமானிக்கல கூட குறைச்சிட்டாரு. உங்க சூழல் 1 மணி நேரமாவது விருத்தம் ஜெபிக்க கூடாதா? நான் அதை காட்டில் கொஞ்சம் இயேசுவை காட்ட இயேசு சொன்னதுக்கே போவோம். 1 மணி நேரமாவது. 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு? ரொம்ப 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 சேடு. தேவனுக்கு முன்னால் 1 மணி நேரம் கண்டினியூவாக ஜெபிக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் தசமானிக்க நேரத்தில் கொடுக்கணும். 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் தசமானிக்க? 2 மணி 20 நிமிஷம் என்ன செய்யணும்? நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. அதை ஒருவேளை ஒரே மாதிரி கொடுக்குற நேரம் இல்லைம்மா, 1 மணி நேரம், அப்புறம் அரை மணி நேரம், இப்படி கொடுத்து பழகுங்க. உங்கள் நேரத்தில் தசமானிக்க கொடுக்க பழகிக்கோங்க. ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தில் தசமானிக்க முதல்ல, வேறு பணத்தில் அப்புறம் கொடுங்க. இதில் காணிக்க கொடுங்க ஆண்டவருக்கு. ஒரு ஆஃப் காணிக்காது கொடுங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க சகோதரனே. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாமல் எந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா 1 மணி நேரம் ஜெபம் எதுக்கு? நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க. உனக்கு சோதனை வருது, அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த 1 மணி நேரம் ஜெபம். அடுத்து உனக்கு வல்லமையா பயன்படுவதற்கு இன்னும் அதிக ஜெபம் தேவை. குறைந்த ஜெபம் குறைந்த வல்லமை, அதிக ஜெபம் அதிக வல்லமை, மிகப்பெரிய ஜெபம் இன்னும் மிகப்பெரிய வல்லமையை கொண்டு வரும். நீ தேவனோடு எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறையோ அவ்வளவு தூரத்துக்கு அக்கினியும் வல்லமையாய் கர்த்தருனை மாற்ற விரும்புகிறார். தேவன் தேடுகிற எலியாக்கள் எங்கே? தேவன் தேடுகிற ஜெபிக்கிற மனிதன் எங்கே? எல்லாரும் சும்மா கடமைக்கு ஜெபம் பண்றாங்க, பேருக்கு ஜெபம் பண்றாங்க, திருப்திக்கு ஜெபம் பண்றாங்க. ஆனா நீ ஜெபிப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிற, ஜெபிப்பதற்கே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற, உன் மேல அந்த ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு.
நீ ஜெபிக்க தூண்டும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பாரப்படுத்துகிறாரு. இனி உன் ஜெபம் அற கதவை பூட்டணும். அந்த ரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஒரு ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்துல ஒரு சிறிய அறையில முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஸ்காட்லாந்தை ரட்சியும், ஆத்துமாக்களை தாரும், இல்லாட்ட ஆத்துமா எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னானா. ஸ்காட்லாந்து நாடு அவன் நாட்களில் பெரிய மறுரூபத்தை ரட்சிப்பை எழுப்புதலை பெற்றதையா. உன் பட்டணம் மறுரூபம் ஆகணும்னா உன் முழங்கால இருக்கு. உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதெல்லாம் இருக்குது. உன் குடும்பம் ரட்சிக்கப்பட, உன் சமுதாயம் ரட்சிக்கப்பட, உன் மனிதன் ரட்சிக்கப்பட உன்னுடைய ஜெப நேரம் அதிகரிக்கப்பட வேண்டும். உன் ஜெப நேரம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஜெபத்தை சாதாரண நினைச்சிடாதீங்க. அது காணப்படாத ஒரு ஆயுதம், காணப்படாத ஒரு ஆவியினுடைய ஆயுதம். அது வல்லமையா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யுத்தத்தை பண்ணுவதற்கு கண்ணுக்கு தெரியாத அணுக்களை கொண்டு போய் யுத்தம் பண்றாங்க. கண்ணுக்கு தெரியல, லேசர் லைட் போகுது, அப்படியே மனுஷனை கொன்னுருது. ஆவிக்குரிய ஆயுதம் தான் ஜெபம். ஆவிக்குரிய ஆயுதம் ஜெபம் என்பது ஒரு ஆயுதம். ஜெபம் தேவனோடு உறவாட வைக்குது. தேவனோடு சும்மா தேவைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்லங்க. அது தேவைக்காக ஜெபிக்க கூடாது. தேவன் தான் என் தேவன்னு சொல்லி ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, தேவைக்காக ஜெபிக்காம தேவனே என் தேவை. ஹல்லேலூயா. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. உங்க தேவை மிகப்பெரிய தேவை. உனக்கு இருக்கிற தேவையை காட்டிலும் பெரிய தேவை என் தேவனுடைய தேவையாய் மாறணும். அவர்தான் எனக்கு எல்லாம், அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை என்னைக்கு ஒரு தேவை சனம் உணருதோ, என் தேவைக்காக தேவனிடத்துல போகாம என் தேவை நீங்க தான். மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே அப்படிப்பட்ட மனுஷன் தான் எலியா. அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஜெபிக்கிறவன். அவனைத்தான் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்காரு. திஸ்பியனாக எலியா, உன்னை பராமரிக்க கர்த்தராலே முடியும், உன்னை பாதுகாக்க கர்த்தராலே முடியும், உன்னை போஷிக்க கர்த்தராலே முடியும். நீ ஜெபிப்பதில் நீ ஒரு சாம்பியனா மாறணும். ஜெபத்தின் மூலம் மாற்றம் நடக்கணும். ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில் வரதை பார்க்கணும். நீ ஜெபிக்கும் பொழுது வார்த்தை கனப்படுத்தப்படுறதை பார்க்கணும். உன் ஜெபத்தை கேட்டு தேவன் ஜெபிக்கும் பொழுதே பதிலை கொடுக்கணும். நாளைக்கல்ல ஜெபம் பண்ண துவங்கிறதுக்கு முன்னாலே அற்புதம் நடக்கணும். நீ போகும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும். நடந்து போகும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும். Glory to be God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பராமரிக்கப்படுகிறான் ஜெபிக்கிறவன். அடுத்து ஜெபிக்கிறவன் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்குள்ள வருவான். நான் சொன்னேன் கேரித்தன என்ன அர்த்தம் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கம் அல்லது இடுக்கம். இப்ப பாத்தீங்கன்னா எலியா அக்கினி இறக்கின உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர், இவங்க எல்லாம் ஒரு கீசோன் என்கிற ஆற்றிலே போய் வெட்டி போட்டானாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அந்த கீசோன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் விசாலம். ஐயா, இது ஒரு ஆறு, இது கீசோன் ஆறு, அது கேரித்தாறு. 2 ஆத்துல போறான். இந்த கேரித் ஆற்றுல நெருக்கம் இடுக்கும், ஆனா கீசோன்ல ஆண்டவர் விசாலத்தை கொடுக்கிறாரு. தாவீது சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் கேட்டு என்னை விசாலத்துல வைத்தார். அப்போ எப்படி ஜெபிக்கிற ஆளுக்கு சில நெருக்கங்களை பிசாசு கொடுக்கும், உலகம் கொடுக்கும், மனுஷன் கொடுக்கும், குடும்பம் கொடுப்பாங்க, பிள்ளைங்க கொடுப்பாங்க. ஆனால் நெருக்கத்தில் இருந்து கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக எனக்கு இருக்குது, உங்களை ஏதோ சாட்டை அடி கொடுக்குற மாதிரியோ அல்லது உங்களை ஏதோ ரொம்ப கம்பல் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப அப்படியே அறுக்க போகிற ஆடு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பயந்துக்கிட்டு நிற்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நிற்கிறதுங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, என்ன சொன்னேன் இப்போ? நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கப்பட்டால் நெருக்கம் தாங்க உங்களுக்கு விசாலத்தை கொண்டு வரும். அப்போ ஜெபிக்கிற ஆளு நீ நெருக்கத்தில் ஜெபிப்ப, உனக்கு விசாலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அடுத்து எலியா போய் படுத்துக்கிட்டான். எங்க போய் படுத்துக்கிட்டான்? சூறை செடிகளை படுத்துக்கிட்டு, போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். சாவ விரும்பினா அவர் கேட்ட ரெக்வஸ்ட், கேட்காத ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவர் அவன் கேட்டது எல்லாம் கொடுத்தாரு. சாவ கொடுங்க ஆண்டவர்னு கேட்டான், கொடுத்தாரா? என்ன கொடுத்தா தெரியுமா? அதுக்கு மாறா கொடுக்குறாரு. அவன் ஜெபித்ததுக்கு மாறா, உனக்கு சாவே கிடையாதுடா, நீ எடுத்துக்கொள்ளப்படணும்டா அப்படின்னு ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா,
சில விண்ணப்பங்களுக்கு உங்க விருப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு. நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி கேட்டா தான் கர்த்தர் கொடுப்பாரு. மழையை கேட்ட கொடுத்துட்டேன், அக்கினியை கேட்ட கொடுத்துட்டேன். ஆனா நீ உன் விருப்பத்துக்கு உன் விருப்பத்துக்கு கேட்கறது நான் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஜெபம் அக்கினியை கொண்டு வந்தது. மீண்டும் அந்த 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் பாகாலும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சேலஞ்ச் பண்றான் எலியா. என்ன சேலஞ்சு? அக்கினியை கொண்டு வருகிற தெய்வம் தான் தெய்வம், அக்கினியை கொண்டு வரணும். அதற்காக நீங்க ஒரு காளையை தெரிந்தெடுங்க, அதை விறகுகளை பலிபீடத்தில் வச்சு நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. காலையில முதல்ல நீங்க நிறைய பேர்கள் கூப்பிடுங்கடா. இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க, ராகாப் ராஜா நிக்கிறான், அடுத்து பாத்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. காலையில இருந்து கூப்பிடுறாங்க. பாத்தீங்கன்னா எலியாவுக்கு கொஞ்சம் நக்கல் நையாண்டி எல்லாம் இருக்குது. அவங்க முதல்ல கூப்பிட்டாங்களாம், அப்புறம் டான்ஸ் பண்ணாங்களாம், குதிச்சாங்களாம். முதல்ல பார்த்தாங்க, மதிய வரைக்கும் இது நடந்துச்சு. மதியத்துக்கு மேல எலியா, உங்க தெய்வம் வந்துச்சா? வரல. அவர் எங்கேயாவது பிரயாணமா போயிருப்பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாருங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாருங்க. எப்படி பரியாசம் பண்றா பாருங்க. இவன் பரியாசம் பண்ண உடனே இவளுக்கு அடுத்து இவள் நேரம் கூப்பிட்டவனுங்க கத்தி எடுத்து உடம்ப கிழிச்சுக்கிட்டான், ரத்தத்தை சிந்துறான். அடுத்த ரத்தத்தை சிந்தி என்ன செய்யறான்? கூப்பிட்டு பார்க்கறான். காலையில இருந்த அந்திப்பள்ளி வர நேரத்தில் ஒண்ணுமே நடக்கல. இப்ப எலியா ஒண்ணுமே நடக்கல. இப்ப சொன்னாரு, மிக முக்கியமா கவனிங்க. இப்ப அக்கினி இறங்கணும்னா ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 18ஆம் அதிகாரம், அந்த 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்கள் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்று சொன்னான். என்ன சொன்னாரு? என் கிட்டே. ஜனங்கள் எல்லாம் இப்ப பாகால்ட்ட நிக்கிறாங்க, ஏசபேல்ட்ட நிக்கிறாங்க. ஆகாப் என் கிட்டே வாங்க. என்னைக்கு நம்ம தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள்ட்ட, உங்க ஊழியக்காரர்கிட்ட நீங்க தான் எழுப்புதல் நீங்க பார்க்க முடியும். நீங்க தனியாக எழுப்புதல் கொண்டு வர முடியாது. உங்க ஊழியருடைய தரிசனத்தோடு உங்க ஊழியக்காரோடு இணைந்து அவருக்குள்ள ஒரு ஊழியன் என்பவன் ஒரு தரிசனம் பெற்றவன், ஒரு ஊழியன் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு ஊழியக்காரர்கிட்ட தேவன் தமது ஆசைகளை விருப்பங்களை உள்ள வச்சிருக்காரு, அவரோடு இணைஞ்சிருக்கணும். நீயா எழுப்புதலை கொண்டு வர நினைக்காத. கர்த்தர் சில ஒழுங்குகளை வச்சிருக்காரு. அதனால அவர்கிட்ட போங்க. உங்க ஊழியக்காரோட இணைஞ்சு உங்க பட்டணத்துக்காக, உங்களோட ஊழியத்துக்காக நீங்கள் இணைந்து அவரோடு தோள் கொடுக்கணும். 2வது, இடிக்கப்பட்ட பலிபீடத்தை சரி பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி உங்க பலிபீடம் என்பது இருதயம். உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுங்க. விறகுகளை அடுக்கினான், கர்த்தாவை கேட்டருளும் என்று சொன்னான், அக்கினி இறங்கினது. எல்லாரும் எழுத நிற்க போகிறோம், ஒரு நிமிடம் எழுத நிற்கலாம். அக்கினி இறங்கினது. 3வது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகளாய் அவர்களுக்கு காணப்பட்டார். அன்பானவர்களே, ஒரு அக்கினி முதல்ல தியானிக்கும் பொழுது அக்கினி இறங்குகிறது. 2வதாக ஜெபிக்கும் பொழுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அக்கினி இறங்கினது. எலியா கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது அக்கினி இறங்கி வந்தது. 3வது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல உங்க மேல இறங்கி வருகிறான். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் கர்த்தரின் அபிஷேகம் பண்ணியிருக்கார், கையை வைத்துங்க பார்க்கலாம். அந்நிய பாச வரத்தாலும் பெற்றுக்கிட்டேன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். அந்நிய பாச வரோம், அபிஷேகத்தோடு கூட அந்நிய பாச வரோம். தம்பி, நீ வாஞ்சிக்கணும். தாகம் உள்ளவன் மேல கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவாரு. ஒருவேளை இந்த நிமிஷத்துல ஒரு சில நிமிடங்கள் நீ உன் உள்ளத்தில், ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் போகணும், எனக்கு அந்நிய பாசம் வரவேன் ஆண்டவரே, நம்முடைய பலத்தை சார்ந்து புறப்பட்டு போகணும்னு சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இப்ப உள்ளத்துல ஜெபம் மட்டும் பண்ண போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார். தேவனுடைய அக்கினி பெந்தேகொஸ்தே நாளிலே மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் தம்முடைய அக்கினியை ஊற்ற கர்த்தர் விரும்புகிறாரு. பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறாரு. அபிஷேகத்தை ஒருவேளை இழந்து போய் நீ வந்திருக்கலாம், பெற்ற அபிஷேகத்தை எங்கேயோ இழந்து போயிருக்கலாம். அந்நிய பாசை பெற்றுக்கொண்டே, ஆனால் அந்நிய பாசை இப்ப என்கிட்ட இல்ல, நான் சுயமா பேசுறேன்னு நினைக்கலாம். அல்லது இன்னைக்கு அபிஷேகம் பெறல, அந்நிய பாசை பெறலாம். இப்ப கர்த்தரை நோக்கி கைகளை ஏறெடு. இந்த நிமிஷம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறதை பார்க்க போறீங்க. உங்கள் மேலே ஆண்டவருடைய அக்கினி இறங்கும். இந்த நாட்களுக்கு தேவையான அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் தான். அக்கினியை கர்த்தர் உன் மேலே போட விரும்புகிறார். அது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். உன் நிரப்புவது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ரிமலாதி யாக்கரதி யாதரபலபா ஓ ரதயாக்கமனா ஷேகலதரபனதி யந்தரபலபதி யாதரபலபா. கர்த்தாவே, தலை மேல ஒரு கையை வச்சுக்கிட்டு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்னை உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்புங்க, என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க, என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். ரிசீவ் த பவர். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதத்தவர்கள் வல்லமை போல் கர்த்தர் உங்களை நிரப்புகிறா, நிரப்புகிறா. ஆண்டவரே, என் நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, என் நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பெற்றுக்கொள்ளும்படியா உங்க இருதயத்தை திறங்க, பெற்றுக்கொள்ளும்படியா வாஞ்சிங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே, எலியாவின் தேவனே, என்னை நிரப்புங்க, 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 நிரப்புங்கன்னு கேளுங்க. கேளுங்க, விடாம, விடாப்படியா கேட்கணும். எப்படி எலிசா விடாம எனக்குள்ள ஆவியின் வல்லமை வரணும்னா அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதை பார்க்கணும். விடலையே, விடலையே, அவன் புறப்பட்டு போய்கிட்டே இருந்தான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாஞ்சியை தெரிவிங்க, வாஞ்சியை சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக, ஆவியின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. ஒவ்வொருடைய இருதயங்களிலோ, ஒவ்வொருடைய ஆவியிலோ, ஒவ்வொரு மேலோ கர்த்தருடைய அந்த புதிதாக்குகிற வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த ஜீவன் நதி பாய்ந்து வருவதாக ஆண்டவரே, வருவதாக. இப்பொழுது ஒவ்வொரு அக்கினியாய் அக்கினி ஜுவாலை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு அக்கினி புறப்பட்டு வெளியே போகிறது ஆண்டவரே. அக்கினி புறப்பட்டு போகிறது. இவர்கள் அக்கினியாய் கர்த்தர் மாற்றி விட்டீரே ஆண்டவரே. அப்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். போங்க, சாப்பிட்டுட்டு எல்லாமே 9 மணிக்கு